ரொட்டுக்கடை காளான் செய்ய போகிறோம். காளான், முட்டைக்கோசு, கார்ன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி. வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின முட்டைக்கோசு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, காளான் நல்லா பிணைஞ்சிக்கணும். முட்டைக்கோசுலேயே தண்ணி இருக்கும், அதனால நல்லா பிணைஞ்சி எண்ணெயில் பொரிக்கலாம். வாங்க நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் பொரிக்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் முட்டைக்கோசை இப்போ எப்படி பிணையணுமோ பிணைஞ்சி பக்கோடா மாதிரி போட்டு வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் காயணும். பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், நான் 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், கரம் மசாலா. இறக்கி போடுறப்ப இந்த கார்ன் வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னுரமாக ஆகுது. கண்ணாடி பதமாக இருந்தால் போதும், பொன்னுரமாக ஆகுனா. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணலாமுங்க. தக்காளி பேஸ்ட்டு, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே 10 நிமிஷம் செஞ்சிடலாம் ரோட்டு காளான் மசாலா. காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள். உங்களுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ கரைச்சி வச்ச கார்ன் மாவு இப்போ நான் பொரிச்சு வச்ச கார்னையும் முட்டைக்கோசையும் இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்க. கெட்டினா பதம் வரப்போ நல்லா கொஞ்சம் கிரேவியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, நான் பொரிச்சு வச்ச கார்ன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரோட்டு கடை காளான் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு.